நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வணக்கங்க. தினத்தந்தியோட குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். தினத்தந்தியோடைய குறுக்கெழுத்து போட்டி, சரிங்களா? இன்றைக்கி டேட் என்னென்னா 18 மார்ச் 2026. 18/3/2026. சரி, ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணலாமா? பல கல்லூரிகளை வழி நடத்தும் ஒரு நிறுவனம். பல கல்லூரிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுன்னா யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. யூனிவர்சிட்டி லைக் அண்ணா யூனிவர்சிட்டி, பாரதிதாசன், மதுரை காமராஜர் அப்படின்னு சொல்லுவாங்களா, யூனிவர்சிட்டி. ஸோ தமிழில் பல்கலைக்கழகம். கழகம். யூனிவர்சிட்டி. சரிங்க. அப்போ ஒன்று மேலேருந்து கீழே பேல ஆன்சு. ஜேர்னலிஸ்ட்டுங்கிறத தமிழில் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்கன்னா ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நியூஸ் சேனலில் ரிப்போர்ட்ரு, அந்த மாதிரி பத்திரிகையாளர்கள், ப்ரெஸ்ஸு. ஸோ அவங்களெல்லாம் இங்கே வந்ததுனால பத்திரிகையாளர்னு சொல்லலாம். இது போடுறதுக்கு இடம் இல்லைங்க. இது ஒரு ஃபஸ்ட்டு மிஸ்டேக் இன்றைக்குள்ள பேப்பரில். இன்றைக்கி தந்தி ரிப்போர்ட், தந்தி ஆசிரியர் இந்த வீடியோ பார்க்காங்கன்னா பார்த்துக்க சொல்லுங்க. நேற்று ஒரு இஷ்யூ இருந்துச்சு, இன்றைக்கி இது. ஓகே, சரி. 14 இங்கே நம்பர் போட்டிருக்காங்க. இடமிருந்து வளம் இருக்கா? இல்லைங்க, 14 இல்லை. அதுக்கு வளமிருந்து வடம் நம்பரும் இல்லை, சரிங்களா? ஸோ இது 2வது மிஸ்டேக். 14ங்க நம்பர் எதுக்கு கொடுத்துருக்காங்கங்கிறது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். 14, சரிங்க. லைன் முடிஞ்சதுக்கு 9 கீழேருந்து மேலே. மலை 9 பேங்க் டிராஃப்ட். பேங்க்கில் டிராஃப்ட் அப்படின்னு சொன்னோம்னா டிமாண்ட் டிராஃப்ட், அதாவது டிடின்னு சொல்லுவோம். டிடினா நம்ம ஒரு காலேஜுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே எழுதணும்னா அந்த காசை கட்டி டிடி வாங்குவோம். டிமாண்ட் டிராஃப்ட் அதை தமிழில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வரையோலை. வரை ஓலைன்னு சொல்லலாம், வரையோலைன்னு சொல்லலாம், சரிங்க. 9 இடமிருந்து வளம் என்ன? வேலை ஆன்சு. வாகனம். வாகனம்னா வண்டி சொல்லலாம், ஊர்தி சொல்லலாம். இங்கே வந்துக்கிறதுனால வண்டி சொல்லலாம், சரிங்க. 12 கீழேருந்து மேலே என்னது? ரணம், காயம். இது ரெண்டுமே என்னதான்? புண்ணு, சரி. 2 மேலேருந்து கீழே. முகம் பார்க்க உதவுவது. முகம் எதில் பார்ப்பீங்கன்னா கண்ணாடியில் பார்ப்பாங்க. பிம்பத்தை பிரதிபலிப்புக்காக கண்ணாடி, சரிங்களா? சரி. 3 மேலேருந்து கீழே என்ன? குதிரையை கட்டுப்படுத்த வாயில் போடுவது. குதிரையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாயில் என்ன போடுவாங்கன்னா, போட்டு கட்டிப்பாங்கன்னா கடிவாளம். குதிரையை கண்ட்ரோல் பண்ணுறது கடிவாளம், சரிங்களா? இப்போ 7 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாம். உறுதியளித்தல். இதுக்கு வேறு ஹிண்டோ தான் நம்ம பார்ப்போம். 5 மேலே இந்த கீழே என்ன இருக்குது? இல்லை. 8 கீழே இந்த மேலே. மலையில் இயற்கையாக குடைந்ததை. மலையில் இயற்கையாக ஹால் மாதிரி இருக்குது அப்படின்னா இதை குகைன்னு சொல்லலாம். ஸோ 7 இடமிருந்து வளம் பாருங்க. உறுதியளித்தல், அவங்களுக்கு
ஊதி அளித்தா அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா வாக்கு. சொன்ன வாக்கை காப்பாற்றுவாங்க, சொன்ன ஊதியை காப்பாற்றுவாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அது. சரி, 5 இடமந்த வளம். 5 இடமந்த வளம் என்ன? பதியுகா. இதுக்கு மேலேருந்து ஹிண்ட் வருதான்னு பார்த்துக்குவோம். 4 மேலேருந்து கீழே என்ன? திடமான. திடமானன்னா ஸ்ட்ராங்காக, வலுவானாவும் ஸ்ட்ராங் தான். ஸோ உறுதின்னு சொல்லலாம். உறுதினா ஸ்ட்ராங். ஓகே, 5 இடமந்து வளம். இப்போ தான் கொஸ்டின் பார்த்தோம். பதியுகா, பதிபலம். பதிபலன்னு சொல்லலாம், பதில் உதவின்னு சொல்லலாம், இல்லைன்னா கைமாறு. நம்ம செஞ்ச உதவிக்கு திருப்பி செய்கிறது கைமாறு. கைமாறு எதிர்பார்க்காமல் உதவி செய்வாங்கன்னு சில அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பி உதவி செய்தாங்களா இல்லையான்னு பார்க்காம. ஸோ 13 வலம் இருந்த இடம் என்ன? பள்ளி கல்லூரி படிக்க பயணம் செய்ய செலுத்துவது. கல்லூரி காலேஜ் யூனிவர்சிட்டி படிக்கிறதுக்கும் பயணம் செய்வதற்கும் என்ன செலுத்துவாங்கன்னா கட்டணம், ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், பஸ் ஃபீஸ். ஸோ பதில் என்ன? கட்டணம். சரிங்க. 10 மேலேருந்து கீழே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இது விளக்கை சுற்றும். இது விளக்கை சுற்றும் அப்படின்னா விட்டில் பூச்சி சொல்லலாம். விளக்கை சுற்றி சுற்றி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. VITTIL, விட்டில் பூச்சி. விளக்க லைட்டாக போட்டாச்சுன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். சரி, 17 இடமிருந்து வலம் என்ன? வலமிருந்து இடம் என்ன? மனிதனுக்கு இது 30 இருக்குமா? வாய்க்கில் தாங்க இருக்கும். பல்லு, மனுஷனுக்கு பல்லு 30 இருக்கும். சரி, 19 வலமிருந்து இடம் என்ன? பூனா அஞ்சுக்கு. பிறப்பிடம், பரம்பரை வாழ்விடம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பூர்வீகம் இருக்கும். அதான் அவங்களோட சொந்த இடம். எங்கே பிறந்தாங்களோ அங்கே பூர்வீகம், அவங்களோட பிறந்த ஊர். பரம்பரையான வாழ்விடம் வந்து பூர்வீகம், சொந்த ஊர், சொந்த இடம். சரிங்க. 23 இடமிருந்து வலம் என்ன? எழுச்சி, மாற்றம், புதுமை ஏற்படுத்துதல். இதை வந்து புரட்சின்னு சொல்லலாம். புரட்சி. ஓகேங்க. இப்போ 2 ஹிண்ட் வந்துடுச்சு. 16 மேலேருந்து கீழே. தத்தெடுக்கல். எதையாவது தத்தெடுப்பாங்க. சில வந்து குழந்தைய தத்தெடுப்பாங்கல்ல, அதுக்கு சுவீகம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வி வந்தாச்சு, ட்ரா வந்து சுவீகம், தத்தெடுத்தலுக்கு இன்னொரு பேர். ஓகேங்களா? ஏச்சு வளர்த்தல் அப்படிங்கிறது இதோட மீனிங். சுவீகம் அப்படின்னா இது குழந்தையாக்கெல்லாம் இல்லை பெரியவங்களாக்கலாம் இல்லை யாரானாலும் எடுத்து வளர்க்குறது. சரிங்க. 26 இடமிருந்து வளம் என்னன்னு பார்த்துலாமா? உடன்படு, ஒத்துக்கொள், வடமொழி. இதுக்கு ஹிண்ட் இருக்கா? 24 மேலேருந்து தெருக்கு. ஸோ இந்த இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே முதல்ல முடிச்சுக்கோம் முதல்ல. ஸோ நம்ம இப்போ வந்து இதை பார்த்துடலாம். இது 24 மேலேருந்து கீழே என்னன்னு பார்த்துடலாம். தெரு, ஸ்ட்ரீட்டை வந்து வீதின்னு சொல்லலாம். சரிங்க. 26 இடமிருந்த வளம் என்னன்னு பார்க்கலாம். உடன்படு, ஒத்துக்கொள். இது வடமொழியில் வந்து தீல சொன்னால் அசம்மதி, ஆமோதித்தல். சரிங்க. இந்த சைடு வந்த ஹிண்ட் வச்சு நம்ம சால்வ் பண்ணலாமா? 20 கீழே வந்து மேலே என்ன? ஒன்ஸ் மோர் பட நாயகி. ஒன்ஸ் மோர் படத்தில் யார்? விஜயும் சிமனும் நடித்தாங்க.
சரி. 15 வலமிருந்து இடம். ஜெயம் பட நடிகர். ஜெயம் ரவிங்கிறத இப்போ ரவி மோகன் மாற்றிக்காங்க. ஸோ ரவி. சரிங்க. 20 வடமிருந்து இளம் என்ன? ஆரம்ப பள்ளியில் இந்த குச்சியால் எழுதி பழகுவார். சுண்ணாம்பு குச்சி. இதை வந்து ஸ்லேடு குச்சின்னு சொல்லுவோம், இல்லைன்னா பம்பாய் குச்சின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸ்லேட் கல்லால் வச்சு ஸ்லேட் குச்சி. 18 மேலேருந்து கீழே. 18 வேல் போன்ற கூறிய ஆயுதம். வேல் மதியம் இருக்கும், ஆனால் கூறிய ஆயுதம். இது என்னது? ஈட்டி. சரிங்க. 22 இடமிருந்து வலம் என்ன? மின்னலோட வரும். மின்னல்னால் வெளிச்சம்னா சவுண்டுக்கு என்னது? இடி. 22 மேலேருந்து கீழே. அதீத விருப்பம், இச்சை. இச்சைன்னா விருப்பம். சரி. 21 மேலேருந்து கீழே என்ன? 21 மேலேருந்து கீழே. ஆண் கோழி. ஆண் கோழியை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சேவல். சரிங்க. இப்போ பார்ப்போம். 25 இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போம். 25 வில் குடம் வைத்து பாடும் தமிழர் பாட்டுக்கலை. வில்லுப்பாட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து வில்லிசைன்னு எழுதலாம். வில்லிசை, வில்லுப்பாட்டு கலைஞர்கள். சரி. கடைசியாக ஒன்றே இருக்குதுங்க, இந்த 11. மேலேருந்து கீழே. பாலைவன கப்பல். பாலைவனத்தில் உள்ள கப்பல் அப்படின்னா கேமல், ஒட்டகம். அதோட திமிழில் தண்ணியை சேர்த்து வச்சுட்டு அது மெதுவாக நடக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஆன்சர்ஸ். தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. தினத்தந்தி குறுக்கெடுத்து போட்டி. ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.